Students, this is Sham from Suryan Academy, and today I am going to deal with the chapter The Aged Mother, written by Matso Basho, and it comes under the Unit 4 supplement reader of 10th English Samacheer. பத்தாம் வகுப்புக்கான சமச்சீர் கல்வி புத்தகத்திலிருந்து ஆங்கில புத்தகத்திலிருந்து இப்போ நம்ம 4வது யூனிட், அதாவது 4th யூனிட்ல இருக்கக்கூடிய த ஏஜ்டு மதர் அப்படிங்கிற சப்ளிமெண்டரியை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியினுடைய பேக்ரவுண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளாசரிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்டருக்குள்ள வந்துடலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா this Japanese folk tale is also known as the story of the aged mother. It highlights that the aged are sharp-witted. It describes the love and affection a son and his mother have for one another. இந்த ஸ்டோரி என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும் இடையினான ஒரு அன்பு சொல்லுது. அது மட்டும் இல்ல, இந்த வயசானவங்க அவங்க ஆர் ஷார்ப் விட்டட், ரொம்ப ஷார்ப்பானவங்க, ரொம்ப புத்திசாலியானவங்க அப்படிங்கிறதையும் இந்த லெசன் நமக்கு சொல்லுது. வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஆதர் அட் த சேம் டைம் நம்ம இதனுடைய கிளாசரியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லெசன்குள்ள வரலாம், ஈஸியா முடிச்சிடலாம். Patsu Basho is one of the most famous poet of Japan. ஜப்பானுடைய ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு poet இவரு. In Japan, many of his poems are seen on monuments and traditional sites. அதாவது ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ், பழமை வாய்ந்த சில சிறப்புமிக்க கட்டடங்களும் அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் சைட்ஸா இருக்கும். அதாவது இந்த நம்ம பேர் சொல்லக்கூடிய, அதாவது பேர் வாங்கின ஒரு சில அந்த கட்டடங்கள் சம்பந்தமான விஷயங்களா இருக்கும். And then பாத்தீங்கன்னா Basho was introduced to poetry at a young age. இவர் தன்னுடைய இளம் வயதிலேயே பாடல்களுக்காக இவர் பேர் பெற்றவர். And he quickly became well known throughout Japan. ரொம்ப சீக்கிரமா ஜப்பான் முழுவதும் இவர் யார் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு மக்களுக்கு. He made a living as a teacher but later traveled throughout the country to gain inspiration for his writing. அவர் முதல்ல வந்து ஒரு ஆசிரியராக தான் பணியாற்றினாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா, நாடு முழுவதுமா பயணம் செஞ்சாரு. தன்னுடைய எழுத்துக்கள் எந்த அளவுக்கு மக்களை போய் சென்றடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவர் பயணம் செஞ்சாரு. இப்போ நம்ம கிளாசரி பாத்துக்கலாம் பாருங்க. டெஸ்பாட்டிக் மீன்ஸ் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, டைரானிக்கல், குரூவல், ரொம்ப கொடூரமான அப்படிங்கிறது மாதிரி தான் டெஸ்பாட்டிக் அப்படின்ட்டு. ப்ரோக்ளமேஷன், அனௌன்ஸ்மெண்ட், ஏதாவது செய்தி நம்ம அனௌன்ஸ் பண்றது. barbarous, extremely brutal or mercilessly harsh. அதாவது brutal அப்படின்னா ரொம்ப கொடூரமான, கொடுமை அப்படின்னு சொல்றது. Then abandon, desert, give up completely, அதாவது விட்டு விடுவது, அதான் abandon அப்படின்ட்டு. Reverence, deep respect, ரொம்ப all the respect கொடுக்கிறது. Then mandate, an official order, அதாவது அதிகாரப்பூர்வமா நம்ம ஏதேனும் ஆர்டர் நம்ம கொடுக்கிறது, செய்தி பிறப்பிப்பது, அதுதான் mandate. Then summit, the topmost point of a hill or mountain, அதாவது மலை அல்லது மலையினுடைய உச்சி, அதுதான் சப்மிட் அப்படின்போம். Then injunction, an order restraining someone from performing an act, அதாவது injunction means இது யாரையாவது ஒரு செயலை கண்டிப்பா நம்ம வந்து செய்ய வைக்கிறது. An order restraining someone from performing an act, செயலை செய்யக்கூடாத வகையில இது சொல்றது, அதுதான் injunction. Then அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம அத அந்த செயலை அதுக்கு மேல வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸ். ஓகே, shriveled, wrinkled and contracted due to old age or due to strain அப்படின்னு பாத்தீங்கன்னா, due to strain அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த விஷயம். அதாவது வயசானவங்களை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்க கூடாது அப்படின்னு சொல்றது. Then gravely, seriously, ரொம்ப இம்பார்ட்டண்டா, ரொம்ப சீரியஸா. ஓகே, so these are the glossaries given here students. இப்போ நம்ம லெசன்ஸ்க்குள்ள என்டர் ஆயிக்கலாம். இந்த லெசன்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க. long ago there lived at the foot of the mountain a poor farmer and his aged widowed mother. widowed motherனா கணவனை இழந்த அம்மா. அதாவது நம்ம இவருக்கு இவங்களுக்கு கணவர் கிடையாதுன்னா நம்ம இந்த லெசனுடைய ஹீரோவுக்கு நமக்கு அப்பா கிடையாது. They owned a bit of land which supplied them with food and they were humble, peaceful and happy. அவங்களுக்கு சின்னதா ஒரு லேண்ட், அதுல ஒரு வீடு இருந்துச்சு. அதுல சந்தோஷமா இந்த அம்மாவும் பையனும் தன்னுடைய நாட்களை கடத்திட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான உணவு எல்லாமே அங்க கிடைச்சிட்டு இருந்துச்சு. The country shining was governed by a despotic leader who, though a warrior, had a great and cowardly shrinking from anything suggest of failing health and strength.
இப்ப என்ன பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரிய வந்து யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு குருவல் லீடர். நம்ம டெஸ்பாட்டிக்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு குருவலான ஒரு லீடர் தான் வந்து அவர் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா so this caused him to send out a cruel proclamation. அவர் என்ன பண்ணியாச்சு பாத்தீங்கன்னா அதாவது அந்த ஹெல்த் சம்பந்தமான நிறைய விஷயங்கள்ல அவர் இருந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஒரு பேடான ஒரு செய்தியை வந்து நாட்டுக்கு சொல்றது மாதிரி அவருக்கு நேர்ந்தது. The entire province was given strict orders to immediately put to death all the aged people. அதான் என்ன செய்தி பாத்தீங்கன்னா வயசான ஒவ்வொருத்தரையும், அதாவது தன்னுடைய நாட்டுல வந்து ஹெல்த் அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு. ஹெல்த்தியான பீப்புள் தான் இருக்கணும், ஹெல்த் இல்லாதவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா இந்த நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா வயசானவங்களையும் நம்ம வந்து இது கொன்றணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஆர்டர் அவர் பிறப்பிக்கிறாரு. The entire province was given strict orders to immediately put to death all aged people. எல்லா aged peopleையும் உடனடியாவே அது கொன்றுங்க அப்படின்ட்டு. Those were barbarous days and the custom of abandoning all the people to die was not uncommon. அப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல வந்து இந்த ஓல்டு பீப்புளை வந்து ஒதுக்கி வைக்கிறதுங்கிறது வந்து அன்காமன், அதாவது அன்காமன் இல்ல, அது காமனான ஒரு விஷயம். The poor farmer loved his aged mother with tender reverence. அதாவது இந்த poor farmer வந்து தன்னுடைய தாய ரொம்ப நல்லா நேசிச்சாரு. இன்னொன்னு மரியாதை, ரெவரன்ஸ் மீன்ஸ் ரெஸ்பெக்ட், ரொம்ப மரியாதையும் வச்சிருந்தாரு. And the order filled his heart with sorrow. அரசர் கொடுத்த இந்த ஆர்டர் வந்து அவருடைய மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு, ரொம்ப துக்கம் அடைய வச்சிருச்சு. But no one ever thought twice about obeying the mandate of the governor. ஆனா யாருமே வந்து அவருடைய அந்த mandate and அபிஷியலான அந்த ஆர்டரை வந்து நம்ம எதுக்க முடியாது. So with many deep and hopeless sighs, the youth prepared for what at that time was considered the kindest மோட் ஆஃப் டெத். அப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா அப்ப இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து மேக்சிமம் என்ன பார்த்தாங்கன்னா ஈஸியஸ்டான வழியில எப்படி நம்ம இந்த பெற்றோர்களை எல்லாம் கொல்றது அப்படிங்கிறது மாதிரியே தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. And just at sundown, when his day's work was ended, he took a quantity of unwhitened rice, which was the principal food for the poor, and he cooked, dried it, and tied it in a square cloth, which he swung in a bundle around his neck, along with a gourd filled with cool, sweet water. என்ன பண்ணா அப்படின்னா அன்னைக்கு சாயந்தரம் வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சோண்டு தானியத்தை எடுத்து அதை சமைச்சு ஒரு பையில கட்டி தன்னுடைய தோல்ல போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூல் ஸ்வீட்டான நல்ல இனிமையான தண்ணியையும் எடுத்துக்கிட்டு அவன் புறப்படுறான். Then he lifted his helpless old mother to his back and started on his painful journey up the mountain. இப்ப தன்னுடைய அந்த வலி நிறைந்த அந்த ஒரு பயணத்தை தன்னுடைய அம்மாவை தோல்ல தூக்கிக்கிட்டு அவன் அந்த மவுண்டனை நோக்கி நடக்கிறான், அந்த மலையை நோக்கி நடக்கிறான். The road was long and steep. The narrow road was crossed and recrossed by many paths made by the hunters and woodcutters. அப்ப அந்த பாதைகள் எப்படி இருந்துச்சுன்னா நிறைய வழிபோக்கர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே கிராஸ் ஆகி போறதுனால நிறைய குறுக்கு நிறைய வழிகள் இவர் போகக்கூடிய வழிகளுக்கு குறுக்கால எல்லாம் இருந்துச்சு. In some places they lost and confused us, but he gave no heed. சில இடங்கள்ல அந்த மலைக்கு போகக்கூடிய அந்த உண்மையான வழியை இவங்க தடுமாறினாங்க, இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வழியை கண்டுபிடிச்சு நேர நடக்கிறான். One path to another, ஒரு பாதையில இருந்து இன்னொரு பாதை. He mattered not. ஆனா இருந்தாலும் அவனுடைய பயணத்தை அவன் நிறுத்தல. He just continuing. On he went climbing blindly upward, ever upward towards. So அங்கிட்டு இங்கிட்டுமா ஏதோ ஒரு பாதையை பிடிச்சு அப்படியே அந்த மலையை நோக்கி அந்த மலையை சென்றடைகிறதுக்கு ஆனா அந்த வழியில நேரே அவன் போயிட்டே இருக்கிறான். The high bare summit of what is known as Abachyama, the mountain of the abandoning of the aged. அப்புறம் அந்த மலை எதுக்கானது பாத்தீங்கன்னா ஏஜ்டு பீப்புளை கொண்டு ஓரமா ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு மலை தான் அந்த மலை. அதான் பாத்தீங்கன்னா அபாச்சியாமா அதுங்கிறது வந்து அந்த மலையினுடைய பேர். இந்த மலையினுடைய உச்சியில இவன் வந்துட்டான். The eyes of the old mother were not so dim, but that they noted the reckless hastening from one part to another, and her loving heart grew anxious. Her son did not know the mountain's many paths, and his return might be one of danger.
So she stretched forth her hand and snapping the twigs from bushes as they passed, she quietly dropped a handful every few steps of the way. இப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா, அந்த மலையை நோக்கி போகும்போது நிறைய வேற வேற பாதைகள் எல்லாம் அந்த பாதையில வந்து கிராஸ் ஆச்சு. சோ திரும்பி வரும்போது தன்னுடைய மகன் வந்து பாதை மாறி போயிட்டான்னா அவனுடைய லைஃப் ஆபத்துல போய் முடிஞ்சிடும்னு சொல்லிக்கிட்டு இவரு சுமந்துகிட்டு போகக்கூடிய வழியிலேயே சைடுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கிளைகளை பறிச்சு அந்த மகன் நடந்து வந்த அந்த பாதையிலேயே அங்கங்கேயா போட்டுக்கிட்டே வந்தாங்க அந்த ஏஜ்டு மதர். So that as they climbed, the narrow path behind them was dotted at frequent intervals with tiny piles of twigs. என்னாச்சு பார்த்தீங்கன்னா தடந்து கடந்து வந்த அந்த பாதையில அப்படி தூரமா பார்க்கும்போது அந்த ட்விக்ஸ் இவங்க போட்ட இந்த தாயார் போட்ட அந்த சின்ன கிளைகள் அப்படி கண்ணுக்கு மறைஞ்சு அப்படியே போகுது, சின்னதாகி அப்படியே கண்ணுக்கு மறைஞ்சு போகுது. At last the summit was reached. இப்ப கடைசியா அந்த மலையினுடைய உச்சியை சென்று அடைஞ்சிட்டாங்க. Weary and heartsick, the youth gently released his burden and silently prepared a place of comfort as his last duty to the loved one. Gathering fallen pine needles, he made a soft cushion and tenderly lifted his old mother onto it. He wrapped her padded coat more closely about the stooping shoulders, and with tearful eyes and an aching heart, he said farewell. ஸோ இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா தான் கொண்டு வந்த ஊசினாலும் நூலுனாலும் அழகான பஞ்சு மெத்தை எல்லாம் செஞ்சு ஒரு குஷன் மாதிரி செஞ்சு தன்னுடைய அன்பான தாயாரை தூக்கி அதுல படுக்க வச்சு அப்புறம் அதுல வந்து அவங்கள ரொம்ப நேசிச்சதுனால இந்த செயல்கள் எல்லாம் அவன் செய்யறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஸோ அந்த அந்த பிரியக்கூடிய அந்த நேரம்ல டியர்ஃபுல் ஐஸ் அண்ட் அன் ஏக்கிங் ஹார்ட். ஏக்கிங் ஹார்ட்னா இதயம் நிறைந்த வலி, வலி நிறைந்த இதயத்தோடு நீர்கள் நிறைந்த கண்ணால தன்னுடைய தாயை அவன் வந்து பிரிகிறான். So I'm telling farewell. He's telling farewell, bye-bye to his old mother. The trembling mother's voice was full of unselfish love as she gave her last injunction. Let not thine eyes be blinded, my son, she said. The mountain road is full of dangers. Look carefully and follow the path which holds the piles of twigs. They will guide you to the familiar path farther down. The son's surprised eyes looked back over the path, then at the poor old shriveled hands, all scratched and soiled by their work of love. His heart broke within a bowing to the ground. He cried aloud, "Oh, honorable mother, your kindness breaks my heart. I will not leave you. Together we will follow the path of twigs and together we will die." இப்போ தன்னுடைய தாயாரை வந்து அவன் ஃபேர்வெல் சொல்லி பிரியக்கூடிய நேரத்துல அவங்க தாயார் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, மகனே நீ திரிஞ்சு போகும்போது நிறைய டேஞ்சரஸான வேஸ் இருக்கு, அதுல நீ வந்து போய் உனக்கு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வழி நடுவ என்ன பண்ணிருக்கேன், நான் அப்படியே நம்ம வந்துகிட்டு இருக்கும் போதே அந்த மரத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிளைகளை போட்டிருக்கேன், நம்ம வந்தது அதுதான் அந்த வழி, நீ அந்த கிளைகளை அப்படியே நீ பாத்துக்கிட்டேன்னு அந்த கிளைகள் இருக்கக்கூடிய வழிதான் நம்மளுடைய வழி, அதன் வழியா நீ போயிட்டேன்னா நீ சேஃபா வீடு போய் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு. இப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா அந்த மகனுக்கு திரும்பவும் அவன் உடஞ்சு போயிட்டான். ஐயோ நம்ம அம்மா நம்மளை இவ்வளவு கேர் பண்றாங்களே, என்னுடைய லைஃபை பத்தி இவ்வளவு கேர் பண்றாங்களே அப்படின்ட்டு அவனால தன்னுடைய தாயனுடைய அன்ப நால அவன் உடஞ்சு போய் அவங்க தாயாரை விடுறதுக்கு அவங்க மனசு இல்லாம என்ன சொல்றான் பாத்தீங்களா, ஓ ஹானரபிள் மதர், நான் உங்களை இங்க விட்டுட்டு போறதா இருந்தாலும் நீங்க என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களே, உங்க அன்பை என்னால புரிய முடியாது, உங்களை என்னால புரிய முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாங்க நம்ம சேர்ந்தே கீழே போறலாம், எனக்கு உங்களை இங்க விடுறதுக்கு மனசே இல்ல, வாங்க சேர்ந்து போயிடலாம், ஒருவேளை சாகுறதா இருந்தா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சாகலாம், வாங்க கீழே போலாம் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயார்கிட்ட சொல்றான். சொல்லிக்கிட்டு bearing an unreasonable order seemingly as a boast of his power, he demanded was that his subject should present him with a rope of ashes. இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேங்க. இங்க நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, we'll follow the path of twigs and together we will die. Once more he shouldered his burden. How light it seemed, and hastened down the path through the shadows and the moonlight to the little hut in the valley. இப்ப என்ன பண்ணிட்டான் பாத்தீங்கன்னா, வாங்க சேர்ந்து போலான்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயார் அங்க விடாம திரும்ப தூக்கிக்கிட்டு நடந்து வரும்போது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா ஒரு சின்ன ஒரு ஹட் இருந்துச்சு. ஒரு ஹட், ஒரு சின்ன ஒரு கூரை வீடு, கூரையால் செதுக்கப்பட்ட ஒரு வீடு. To the little hut in the valley. Beneath the kitchen floor was a walled closet
ஃபார் ஃபுட். இப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா, அந்த வீட்ல இருக்கக்கூடிய கிச்சன் வந்து ஒரு சுவரால மறைக்கப்பட்டிருக்கு. சோ அதுல மறைஞ்சு இருந்துச்சோம்னா, நமக்கு வெளியில இருந்து யாராவது பார்த்தாச்சும் நீங்க யாரோ இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. There the son hid his mother, supplying her with everything she needed, continually watching and fearing she would be discovered. Time passed and he was beginning to feel safe when again the governor sent forth heralds. அப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா, அந்த வீட்ல அம்மாவுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செஞ்சு உட்கார வச்சுக்கிட்டு தன்னுடைய தாயை வந்து மறைச்சு வைக்கிறதுக்கு அவன் முடிவு பண்ணிட்டான். அங்கே உட்கார வச்சு உணவுகள் எல்லாம் கொடுத்து எல்லாம் வச்சுட்டு இப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா, அந்த அரசர் திரும்பவும் ஒரு ஆர்டர் அனுப்புறாரு பாருங்க. டைம் பாஸ்ட் அண்ட் ஹி வாஸ் பிகினிங் டு ஃபீல் சேஃப். என்னாச்சு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து சேஃபா இருக்கும் அப்படிங்கறது மாதிரி அந்த தாயாரும் அந்த சன்னும் அந்த ஃபார்மரும் ஃபீல் பண்றாங்க. அப்பதான் என்ன பண்ண when again the governor sent forth heralds. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு செய்தி அனுப்புறாரு. அந்த செய்தி தான் என்ன பாத்தீங்கன்னா, bearing on unreasonable order, seemingly as a boast of his power, his demand was that his subject should present him with a rope of ashes. என்ன பாத்தீங்கன்னா, எல்லாரும் அவங்கள தன்னுடைய பேரண்ட்ஸ் அந்த வயதானவங்களை எரிச்சு அந்த அந்த எரிச்ச அந்த கயர் ஆஃப் ஆஷஸ் அந்த ரோப் ஆஃப் ஆஷஸ் வந்து எனக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது அந்த எரிக்கப்பட்ட சாம்பலை கொண்டு எனக்கு 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 வேணும் அப்படிங்கறது மாதிரி அவர் கேட்கிறார். The entire province trembled with dread. The order must be obeyed, yet who in all shines could make a rope of ashes? One night, in great distress, the son whispered the news to his hidden mother. Wait, she said. இப்ப என்னாச்சு பார்த்தா அந்த செய்தியை போய் தன்னுடைய தாயார்கிட்ட சொல்றாமா, அரசர் இப்படி இது வேணும்னு கேட்கிறாருமா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆஷஸ், அதாவது ரோப் ஆஃப் ஆஷஸ் வேணும்னு சொல்லி கேட்கிறாருமா, இது என்ன பண்றது அப்படிங்கறது மாதிரி அம்மா கிட்ட கேட்கிறான். அப்ப அம்மா சொல்றாங்க, இரு நான் யோசிக்கிறேன், என்ன பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து யோசிக்கிறாங்க. Wait, she said, I will think, I will think. On the second day, she told him what to do. இப்ப ரெண்டாவது நாள், அடுத்த நாள் அவங்க தாயார் வந்து என்ன செய்யணும்னு சொல்றாங்க. Make rope of twisted straw, she said. Then stretch it upon a row of flat stones and burn it on a windless night. He called the people together and did as she said, and when the blaze died down, thereupon the stones with every twist and fiber showing perfectly lay a rope of ashes. இப்ப என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, தன்னுடைய தாய் வந்து அவனுக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க. நீ போய் வைக்கோல வந்து கயர் மாதிரி பின்னி பிணைஞ்சு அதை பிளாட்டா இருக்கக்கூடிய ஒரு கல்ல வச்சு, அதாவது காத்தடிக்காத ஒரு இரவா பார்த்து நீ அதை எரிச்சிரு. அதை எரிச்சேன்னா அதுக்கப்புறம் உனக்கு அந்த ரோப் ஆஃப் ஆஷஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணானா மக்களை எல்லாம் அந்த கூப்பிட்டு அந்த காமிக்கிறான். இதான் அந்த ரோப் ஆஃப் ஆஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த நியூஸ் வந்து கவர்னருக்கு ரீச் ஆகுது. The governor was pleased at the wit of the youth and praised greatly, but he demanded to know where he had obtained his wisdom. அப்போ இந்த ஒரு அறிவுபூர்வ செயல் வந்து இந்த இளைஞர்கிட்ட இருக்கிறத பார்த்து ரொம்ப வியப்படைஞ்சார் அந்த கவர்னர். அப்புறம் அதை கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ இவ்வளவு புத்திசாலித்தனமா இந்த ரோப் ஆஃப் ஆஷஸ் நீ உருவாக்கிருக்கீ, இது எப்படி பண்ண அப்படிங்கறது மாதிரி அவர் கேட்கணும்னு ஆர்வமா அவர்கிட்ட கேட்கிறாரு. Alas, alas, cried the farmer, the truth must be told. And with deep bows he related his story. The governor listened and then meditated in silence. Finally he lifted his head. Shining needs more than strength of youth, he said gravely. Ah, that I should have forgotten the well-known saying, with the crown of snow there cometh wisdom. That very hour the cruel law was abolished. இப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா, அந்த புத்திசாலித்தனமான செயலை யார் செஞ்சாங்கிற கதைய நம்ம இந்த ஃபார்மர் வந்து அரசருக்கு சொல்றாரு. அப்ப அரசர் என்ன உடனே சைலண்டா எப்படி யோசிக்கிறாரு, நான் இந்த நாட்டுக்கு வந்து பலசாலியான இந்த இளைஞர்கள் தான், பலம் இருக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் வேணும்னு இருந்தேன். பட் என்ன பாத்தீங்கன்னா அறிவும் வேணும் நமக்கு அப்படிங்கறத வந்து அவர் உணர்றாரு. அவர் ஒரு லெசன் அதுல லேர்ன் பண்றாரு. வயசானவங்க ரொம்ப புத்திசாலியாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷமே அவர் போட்ட அந்த சட்டத்தை வந்து கேன்சல் பண்றாரு. வயதானவங்களை எரிக்கணும் அப்படிங்கிற அந்த சட்டத்தை வந்து அவர் கேன்சல் பண்ணிடுறாரு. ஏன்னா அந்த புத்திசாலித்தனமான அந்த செயலை சொன்னதே ஒரு வயதானவங்க அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. drifted into as far a past that only legends remain அப்படின்ட்டு. அப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா, லெஜெண்ட்ஸ் அவங்க மட்டும்தான் லைஃப் லாங்கா ரிமைன் ஆவாங்க அப்படிங்கிறது மாதிரி இந்த கதை சொல்லி முடிக்கிறாங்க. That very hour the cruel law was abolished and custom drifted into as far a past that only legends remain அப்படிங்கறத சொல்லி
அந்த அரசர் கட்டளையிட்டு அவர் கொடுத்த அந்த குரூவலான அந்த ஒரு ஆர்டரை அவர் கேன்சல் பண்றாரு. கேன்சல் பண்ணிக்கிட்டு திரும்ப எல்லாரும் மக்கள் வந்து சந்தோஷமா அந்த ஊர்ல வாழ ஆரம்பிக்கிறாங்க. Now this is the end of the story, the aged mother. And so by this I am completing the chapter, my dear student. This is Shyam from Suryan Academy, and I once again remind you to subscribe my channel to get the latest updates, and also we will be producing the video for the paper presentation techniques and identifying the answers very easily in the question papers. கொஸ்டின் பேப்பர்ல எல்லாம் நாம எப்படி எந்த கொஸ்டின் எழுதணும் அப்படிங்கறத நம்ம ப்ராப்பரா எப்படி செலக்ட் பண்ணி நாம எழுதுறது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லுவோம். பேப்பர் பிரசன்டேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லாங்குவேஜஸ்க்கான ஃபுல் மார்க் எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணலாங்கிற டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோஸ்ல உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் மற்ற சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நாங்கள் எக்ஸாமினேஷன் டைம்ல அப்டேட் பண்ணுவோம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷனுக்கு ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கும் அந்த கொஸ்டின்ஸ் நீங்க வந்து கிளியரா படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சென்டம் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 12th ஸ்டாண்டர்டுக்கு நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்திருந்துச்சு. அண்ட் பை திஸ் ஐ ஆம் டெல்லிங் குட் பை டு யூ ஆல். Have a good day, dear students. All the best.